ஈகோ ஒரு அழகான காதலை எப்படி தடுக்கும்னு தெரியுமா? அதை தாண்டியும் காதல் ஜெயிச்சுச்சுன்னா அப்படி ஒரு நெகிழ்ச்சியான தருணம் எப்படி இருக்கும்னு இன்னைக்கு ஒரு குட்டி கதை பார்க்கலாம். சூர்யாவும் நிலாவும் ஒரு சின்ன விஷயத்துக்காக பேசாம இருக்காங்க. அடிக்கடி ரெண்டு பேரும் போனையே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா யாருமே யாருக்குமே மெசேஜ் பண்ணல. நிலா என்ன நினைக்கிறானா, அவனுக்கு என் மேல அக்கறை இருந்து அவனே மெசேஜ் பண்ணுவான். ஆனா சூர்யா எப்போதுமே நான் தானே சமாதானம் பண்ண போறேன், இந்த முறை அவளா வரட்டும், இந்த மாதிரி மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் அவங்க ஓபன் பண்ண ஸ்கிரீனை பார்த்துட்டே இருக்காங்க. சரி போனா போகட்டும், நம்மளே இந்த தடவை சாரி கேட்டுடலாம்னு சூர்யா டைப் பண்ண ஆரம்பிச்சான். நிலாவுடைய போன்ல சூர்யா இஸ் டைப்பிங்னு வந்ததுமே நம்மளுக்கு மெசேஜ் பண்ண போறான்னு அவள் ஆர்வமா அந்த போனை பார்த்துட்டு இருக்க, டைப் பண்ணவன் என்ன யோசிச்சான்னு தெரியல, டக்குன்னு டெலீட் பண்ணிட்டான். டைப்பிங்னு வந்துச்சு ஆனா இப்ப டெலீட் ஆயிடுச்சுன்னு அவ ரொம்ப ஏமாற்றம் ஆயிட்டா. அதை விட அவளுக்கு அளவுக்கு அதிகமான கோபம் வந்துச்சு. அந்த நேரத்துலதான் அவன் ஏற்கனவே பண்ண மெசேஜ் எல்லாத்தையும் படிச்சுட்டு இருந்தா. இவ வேலையில இருக்கிற நேரத்துல அவன் தூங்காம சாப்பிடாம இவளுக்காக வெயிட் பண்ண, இவளுக்காகவே மெனக்கட்ட அந்த தருணங்கள் எல்லாமே அந்த மெசேஜ்ல இருந்துச்சு. அதை பார்த்ததுமே அவளுக்கு பயங்கரமா கண் கலங்க ஆரம்பிச்சது. ஈகோவை விட எனக்கு சூர்யா தான் முக்கியம்னு அவள் புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சா. ஈகோ ஜெயிக்கணும்னு நினைச்சா நம்ம தோத்துடுவோம், ஆனா நம்ம ஜெயிக்கணும்னு நினைச்சா அந்த ஈகோ தோத்துடும். நீ தான் எனக்கு வேணும், பேச மாட்டியா? இப்படி ஒரு மெசேஜ் பண்ணதுமே சூர்யா அதை படிச்சுட்டு அங்கேயே உடஞ்சு அழுக ஆரம்பிச்சிட்டான். அவன் போன் பண்ணி, சாரி நிலா, நான் டைப் பண்ணேன், ஆனா நான் அப்பவே அனுப்பி இருக்கணும். இந்த ஈகோ தான் நம்ம ரெண்டு பேத்துக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய சுவரா தடுத்து நிக்குது. எனக்கு நீ தான் முக்கியம், நீ மட்டும் போதும்னு சொல்லி அவன் போன் பண்ணி பயங்கரமாக கதறி அழுதான். ஒரு உறவில் யாரு பெரியவர் என்று பார்க்க தொடங்கினால் அந்த காதல் சிரித்துவிடும். ஈகோவை தூக்கி எரிஞ்சுட்டா அங்க புதுசா அன்பு மறுபடியும் தலைக்க ஆரம்பிக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.